morning to all. Today a new chapter for chemistry, 11th lesson, atomic structure. Atomic structure anu amaipu. So now we are already discussed about 8th standard, John Dalton, J.J. Thomson atomic model. So John Dalton theory means atom with the smallest particle can be subdivided in proton, neutron, electron, and going on this ones. Another one scientist for J.J. Thomson, atom is the smallest particle and can be separated into two parts. The one part is called proton, neutron, electron, positron, and going on. The last end of the part is called atom. No. So now a new scientist this year, 11th atomic structure, a new scientist for Rutherford atomic model. The Rutherford atomic model na ஒண்ணுமே கிடையாது. Bombarding a thin gold foil with very small positively charged particle are called alpha particle. So bombarding a thin gold foil தங்க தகடின் மீது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் பாஸ் பண்ணும்போது ஆல்பா பார்ட்டிகலா ப்ரொடியூஸ் ஆகுது. He selected a gold foil because he wanted a thin layer as possible and gold is the most malleable metal. அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன தங்க தகடின் மீது ஆல்பா ரேஸ் பார்ட்டிகல் பாஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் ஆல்பா பார்ட்டிகல் உருவாகுது. இந்த ஆல்பா பார்ட்டிகல் தான் எது மூலமா கோல்டு தின் ஃபோயில் தங்கத்தகடு. தங்கத்தகடுனா தங்கத்தகடு மெலிசாவும் இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும், எமிஷன் ஆகும். தங்கத்துக்கு மெலிசா அடிக்கலாம், கம்பியா அடிக்கலாம், தகடா அடிக்கலாம். எவ்வளவு அது முடியை தாண்டி மெலிசா அடிக்கிறவங்களுக்கு அதனாலதான் அந்த தின் கோல்டு ஃபோயில செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த தின் கோல்டு ஃபோயில பம்பார்ட் பண்றாங்க. அது அந்த மோதும் போது அந்த தின் கோல்டு ஃபோயில் என்ன உருவாகுது? ஆல்பா பார்ட்டிகல் உருவாகுது. இதுல சென்டர் பார்ட்ல bombarding thin gold foil with very small positive charge particles are called alpha particle. He selected gold foil with the he wanted the thin layer as possible. Gold is most malleable metal. அப்ப தின் கோல்டு ஃபோயில் வந்து பார்ட்டிகளை பாஸ் பண்ணும்போது அது ஆல்பா பார்ட்டிகல் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் பாஸ் பண்ணும்போது அதுல வந்து சென்டர் பார்ட்டா மைய பகுதியில ஆல்பா பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆகுது. இது உங்களுக்கு அப்சர்வ்ட். அது நோட் பண்றாரு. எப்படி நோட் பண்றாரு? மோஸ்ட் ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ தி ஃபோயில். ஒன்று மேற்பட்ட ஆல்பா பார்ட்டிகல் என்ன பண்ணும்? ஸ்ட்ரெயிட் லைனா ஒண்ணே போயிடுதா? சோ this one is thin gold foil. thin gold foil வெச்சுக்கோ. இந்த ஆல்பா பார்ட்டிகல் பாஸ் பண்றோம். இது என்ன பண்ணுது? most ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரெயிட் லைன் straight through the foil. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா போயிடுது. some alpha particles were slightly different from major straight path. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா போயிடுது. அடுத்த ஆல்பா பார்ட்டிகல் போய் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. போய் திரும்ப டிஃப்ளெக்ட் திரும்ப மறுபக்கம் சிறுகோணத்தில் விளக்கம் அடைந்து திரும்ப அதே பாதையில் வருது. போயிட்டு திரும்ப வருது. Very few particles, alpha particles, completely bounded back. போனது திரும்ப ரிட்டர்ன் வருது. போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. இப்படி ஆகுது, இப்படி பெண்ட் ஆகுது, இப்படி போகுது. சோ எல்லா பாத்துலயும் என்னது? ஆல்பா பார்ட்டிகல் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா அதாவது தின்ஃபோயில் இல்ல கோல்டு தின்ஃபோயில் பட்டும்போது தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாய்க்குள்ள பீட் பெண்ட் ஆகுது. இதுல என்ன இருக்குது? தின் கோல்டு ஃபாயில்ல ஆல்பா பார்ட்டிகலை பாஸ் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஆல்பா பார்ட்டிகல் ஆனது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். சோ பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இல்ல கொடுத்துருவாங்க. ஒரு தின் கோல்டு லீஃப் வச்சிருக்கான். தின் கோல்டு லீஃப் இங்க ரேஸ் பாஸ் பண்றான். ரேஸ் பாஸ் பண்ணும்போது என்ன ஒண்ணாது? சோ திஸ் ஒன் இஸ் பீம் ஆஃப் இதுல வந்து பீம் ஆஃப் பேஜ் நம்பர் 126 இருக்கு. பேஜ் 126ல ஃபர்ஸ்ட் உள்ள ரேடியம் சோர்ஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் and a beam of alpha particle பாஸ் பண்ணும்போது அந்த கோல்டு தின் கோல்டு ஃபாயில்ல ஃபர்ஸ்ட் என்னதும் ஸ்ட்ரெயிட் லைன் போய் ஸ்கேட்டர்ட் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைன் போய் ஸ்கேட்டர்ட் ஆகும். இன்னும் மோர்
alpha particles are straight into gold scattered. One or more alpha particles are deflected. One or more alpha particles are back inside. But central part of the thin gold foil படும்போது ஆல்பா பார்ட்டிகல் படும்போது ஸ்கேட்டர்ட் ஆகுது, ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகுது, ரிஃப்ளெக்ட் பேக் சைடு போகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. Many more incidents are that in this deflection of alpha particle by gold leaf. தகடின் மீது இந்த ஆல்பா பார்ட்டிகல் செலுத்தும்போது அது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒளிக்கற்றைகளை விளைவிக்கிறது. இந்த ஒளிக்கற்றை ஸ்ட்ரைட் ஆகுது, அது சிறுகோளுக்கு விளக்கம் அடைந்து திரும்பவும் மறுபக்கம் வரும். சோ இதுல என்ன இருக்குது, மைய பகுதி உள்ள இந்த ஆல்பா பார்ட்டிகல் என்ன இருக்கு, that is a positively charged particle. Last conclusion in this இதுல என்ன இருக்கு, to report this model, last conclusion, the thin layer, thin gold foil reflect our central part is positively charged. The positively charged of the particle is the alpha particle. The alpha particle is called positively charged. So next one, Rutherford atomic model. Rutherford atomic model என்ன சொல்லிருக்காரு? The Rutherford atomic model, atom contains larger size. Atom contains larger empty space. இது empty space கிடையாது, இது empty space. ஒன்று மேற்பட்ட வெற்று இடங்கள் காணப்படுகின்றன. மைய பகுதி, next one point number, there is a positive charge mass at the center of the atom which is known as nucleus. The positive charge is the center of the inner core, outer core. The inner nucleus or outer nucleus, the inner nucleus called protons, outer nucleus called electrons. Electrons are revolving around in a certain arbitrary path. எலக்ட்ரான்கள் தனக்குரிய பாதையில் தன்னைத்தானே சுற்றிக் கொள்ளும். உட்கருவில் உள்ள புரோட்டான் அதோட மின்சுமை மைய பகுதி காணப்படும். இப்ப மைய பகுதியில புரோட்டான் ஆல்பா பார்ட்டிகல் காணப்படும். இது எம்டி ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, அதை கொடுத்துக்கலாம். So the first atom contains large empty space. அணு முழுவதும் வெற்றிடமாக காணப்படுகிறது. அடுத்தது, there is a positive charge mass at the center of the atom is known as nucleus. அணுக்களின் மைய பகுதி உட்கருவில அதிகமான வெற்றிடம் காணப்படுது. Central place, positive charge. Next one, the size of the nucleus of an atom is very small compared to the size of the atom. ஒன்றோடு ஒன்று ஒப்பிடும்போது சுற்றுவர எலக்ட்ரான் பாதையை அளவிடும்போது உட்கரி அளவு சிறிதாகும். அதாவது the size of the nucleus of an atom is very small. Very small is the very bigger size of the electrons. The size of the nucleus is very smaller size compared to the size of the atom. Size of the atom compare பண்ணும்போது nucleus சின்னதா இருக்கும். So already நம்ம ஏற்கனவே போட்டு நம்ம பார்த்திருப்போம். So இது வந்து என்ன இருக்கும்? So that is the nucleus, the outer core. So the electrons is revolving around the center of the atom. The smaller size of the atom is nucleus size. The bigger size of the atom is called electrons. That's the third point. The fourth point, electrons revolve around the nucleus in closed circular path is called orbitals. So the electrons are revolving around in a certain orbital path is called orbitals. எலக்ட்ரான்கள் தனக்குரிய பாதையில் தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு ஆர்பிட்டால் என்று பெயர். The orbital s orbital, p orbital, d orbital and f orbital going on this one. The first nucleus பக்கத்துல உள்ளது s orbital, அதுக்கு sp, அதுக்கு spd, அது spdf போயிடும். அப்ப nearest portion of the orbital is called s orbital. அப்ப எலக்ட்ரான்களை சுற்றி எலக்ட்ரான்கள் தனக்குரிய பாதையை சுற்றி வச்சு நியூக்ளியஸ் மைய பகுதியை வைத்துக் கொண்டு எலக்ட்ரான்கள் தனக்குரிய பாதையில் தன்னைத்தானே சுற்றி வரும். Fourth one point is electrons revolve around the nucleus in closed circular path is called orbital. மூடிய பாதையில் எலக்ட்ரான்கள் தனக்குரிய பாதையை சுற்றி கொண்டோம். இப்படி சொல்லுது. This one electron, this one electron, this one electron. Next one, the fifth one, the atom has a whole electrically neutral.
எலக்ட்ரான்கள் the atom as whole electrical nucleus அணுவானது நடுநிலைத்தன்மையுடையது. The number of protons and electrons is same as equal. ஒரு அணு எடுத்துட்டோம்னா அணுவுள்ள புரோட்டான்கள் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 6 12 கார்பன்ல 6 புரோட்டான் 6 electrons. Number of electrons equal to number of protons. Number of electrons are inner nucleus is called nucleus. உட்கருன்னு சொல்லுவோம் தமிழ்ல inner core. Electrons are revolve around certain orbital path. Electrons are around a certain orbital path. Electronகள் தன்னுடைய பாதை சுற்றி கொள்ளும். So that is a neutral னா எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அவ எலக்ட்ரான்களை பேலன்ஸ் பண்ணிக்கும். எலக்ட்ரான்கள் தன்னுடைய பாதைகளை சுற்றிக்கும். அதான் atomic models. So the 5 postulates this one. Adan the first one, atom contains large empty space. அணுவை சுற்றி பெரிய வெற்றிடம் காணப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், there is a positively charged mass at the center of the atom is known as nucleus. அந்த empty spaceல என்ன இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. நேர்மறை சுமை கொண்ட ஒரு பொருள் இருக்கு. நேர்மறை சுமை கொண்ட பொருள் தான் அது நியூக்ளியஸ். Center part of the atom is called nucleus. The outer part is called electrons. A third one point, the size of the nucleus is very small than compared to atomic model. அணுவை ஒப்பிடும்போது அணுவில் உள்ள அமைப்பை ஒப்பிடும்போது உட்கருவானது அது சிறிய பகுதியாக காணப்படும். மைய பகுதியில் சின்னதாக காணப்படும். அடுத்தது, the electrons are revolve around in a certain orbital path is called orbital. எலக்ட்ரான்கள் மூடிய பாதையில் தனக்குரிய பாதையில் தானே சுற்றி வரும். அதான் ஆர்பிட்டால். தட் இஸ் ஆர்பிட்டால் மீன்ஸ் எனர்ஜி, ஆற்றல் மட்டங்கள். s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால் கோயிங் ஆன். s க்கு 2 எலக்ட்ரான், p க்கு 6, d க்கு 10, f க்கு 14 எலக்ட்ரான் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஆற்றல் மட்டமும் குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றுக்கொண்டுதான் பெற்று தனக்குரிய ஆற்றலை எடுத்துக்கொண்டுதான் அடுத்த ஆற்றல் மட்டத்திற்கு அனுப்பும். எஸ் முதல் ஆற்றல் மட்டம் 2 எலக்ட்ரானா 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும். இரண்டாவது எலக்ட்ரான்னா 8, இரண்டாவது செல் கே செல், எல் செல், எம் செல் கோயிங் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆற்றல் மட்டமும் குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றும். அப்ப ஈச் செல் கேன் ஹேவ் some amount of energy. The first cell energy is completed to next cell. K cell is completed and then L cell, M cell going on. ஒவ்வொரு ஆற்றல் மட்டும் தனக்குரிய ஆற்றலை பெற்றுக்கொண்டுதான் அடுத்த ஆற்றல் மட்டத்துக்கு அனுப்பும். அதான் ஆற்றல் மட்டத்தை ஏற்படுவது எலக்ட்ரான்கள். தட் இஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க, எலக்ட்ரான் அமைப்பு. அதாவது the atom has a small whole electrically neutral. அப்ப ஆட்டம் முழுமையான whole electrically neutralனா ஆட்டம் முழுவதும் நடுநிலைத்தன்மையுடையவை. So number of protons and number of electrons is equal in atom, any atom. ஒரு அணுவை சுற்றி பார்க்கும்போது ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள் எண்ணிக்கும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கும் சமமா இருக்கும். புரோட்டான்கள் மையப்பகுதியில் காணப்படும், எலக்ட்ரான்கள் வெளிவட்டத்தில் காணப்படும். புரோட்டானை சுற்றி எலக்ட்ரான்கள் தனக்கு பாதையில் தனக்கு வேண்டிய ஆற்றலை பெற்றுக்கொண்டு தன்னைத்தானே மூடிய பாதையில் சுற்றி கொண்டே செல்லும். இது எல்லாமே ரூதர்ஃபோர்ட் போஸ்டுலேட்டட் தியரி. ரூதர்ஃபோர்ட் போஸ்டுலேட்டட் தியரி எது கண்டுபிடிச்சாரு? ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணாரு? ஒரு தின் கோல்டு ஃபோயில், ஒரு தங்க தகடு மேல பார்ட்டிகளை பாஸ் பண்ணும்போது, இந்த ஆல்பா பார்ட்டிகள் பண்ணும்போது இந்த ஆல்பா பார்ட்டிகள் ஸ்கேட்டர்ட் ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது, பேக் சைடு போகுது. இதை வச்சுக்கிட்டு அதுல அப்ப என்னது சென்ட்ரல் கோர்ல ஒரு பார்ட் இருக்கு. இந்த சென்ட்ரல் கோர் பார்ட் இஸ் கால் பாசிட்டிவ் சார்ஜ். The positive charge is called alpha particle. The alpha particle means that is a nucleus. Alpha particle means helium-24. So hydrogen helium 2, நிறைய 4, atomic number 2, mass number 3. This is called alpha particles. The alpha particle is called denser liquid. That is inner gas elements. We can conclude all elements or all atomic models are
suggestion in alpha particles. எல்லா அணுக்களுக்கும் நிறைய அணியன் உண்டு. அது எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி ஸ்கேட்டர் ஆகுது, எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்ம் ஆகுது, this one is called alpha particles. alpha particles. ஓகே, இதுவரைக்கும் சொன்னேன். அடுத்தது limitation of Rutherford models. Limitation of Rutherford model electromagnetic radiation moving electrons should accelerated and continuous loss energy. இப்படி electromagnetic radiation போது அது மூவ் ஆகலாம், அதிகப்படியான எனர்ஜி லாஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன், due to loss of energy the path of electron may reduce and finally electron should fall in the nucleus. இப்படி சுத்துவதனால நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரான் இழப்பு ஏற்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், it happens so the atom becomes unstable. அப்ப அன்ஸ்டேபிள்னா ஆற்றல் இந்த எலக்ட்ரான்கள் நிலையற்றது, அன்ஸ்டேபிள். பட் ஆட்டம்ஸ் ஸ்டேபிள், எல்லா ஆட்டமும் ஸ்டேபிளா இருக்கு. பட் இந்த ஒரு ரூதர்ஃபோர்டு சொன்ன கான்செப்ட்ல ஆட்டம் இஸ் அன்ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மையற்றது. thus Rutherford failed to explain stability of the atom. நிலைப்புத்தன்மை உள்ள ஆட்டத்தை பத்தி அவர் சொல்லவில்லை. நிலைப்புத்தன்மையற்ற ஆற்றலை பத்தி தான், நிலைப்புத்தன்மையற்ற அணுவை பத்தி தான் சொல்லியிருக்காரு. So there is no stability for the atom. So this atomic model is failure. So we can conclude they should not explain the stability of atom. அணுவின் உடைய நிலைப்புத்தன்மையை ரூதர்ஃபோர்டு சொல்லல. இதாவது லிமிடேஷன் ஆஃப் ரூதர்ஃபோர்டு மாடல். சோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அடுத்தது சொல்லும் போது இவர் இதெல்லாம் சொல்லல அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மாடல் இஸ் கால்ட் நீல்ஸ் போர் அட்டாமிக் தியரி. சோ நீல்ஸ் போர் அட்டாமிக் தியரி டுமாரோ ஐ வில் டிஸ்கஸ் அபவுட். அதனால நீங்க என்ன பண்ற நீங்க, சோ இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்பான், 5 மார்க் கொஸ்டின், ஒரே கொஸ்டின் கேட்பான். explain the Rutherford atomic theory. Postulate the atomic theory. 5 mark question கேட்கலாம். the 5 points சொல்லணும். Postulate the atomic theory. 5 points சொன்னால 5 points எழுதணும், the diagram போடணும். Postulate the Rutherford atomic theory. 2 mark question கேட்கலாம். Write note on limitation of atomic in Rutherford model கேட்கலாம். லிமிடேஷன் ஆஃப் ரூதர்ஃபோர்டு மாடல் கேட்கலாம். ரூதர்ஃபோர்டுடைய அட்டாமிக் குறைபாடுகள் என்னன்னு கேட்கலாம். குறைபாடுகள் என்ன, அவர் வந்து எல்லா ஆட்டமும் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். இவருடைய ஆட்டம் எல்லாரும் சொன்ன பிறகு இவர் ஆட்டம் ஸ்டெபிலிட்டியா இருக்கு, அன்ஸ்டேபிள், தே ஆர் மூவபிள். அப்ப நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான் ஒப்பிடும்போது சரியா சொல்லல. இதெல்லாம் வந்து லிமிட் குறைகள். சோ அடுத்த ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இவரை தாண்டி நீல்ஸ் போர் இவர் சொன்னதெல்லாம் இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் தவறு. அதனால அவர் வந்து நியூ கான்செப்ட் கொடுவாரு. நியூ கான்செப்ட் தான் நீல்ஸ் போர் அட்டாமிக் தியரி. நெக்ஸ்ட் ஒன் டுமாரோ ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் தி நீல்ஸ் போர் அட்டாமிக் தியரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 பேஜையும் உட்கார்ந்து வீட்டை வந்து படிச்சு பார்த்து புரியலன்னா திரும்ப கேளு, நாளைக்கு சொல்றேன். எனி டைம் யூ வில் கால் ஃபார் மை வாட்ஸ்அப் நம்பர் 9994488362. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு, என்ன டவுட் ஆன்சர் பண்றேன். So only 2 questions and homework. The first one question is postulate the Rutherford atomic model. First one question. The second one question, limitation of 2 mark question, limitation of Rutherford atomic model. They have 2 points in the form. They have write 2 points only. Limitation of Rutherford atomic model. Thank you all of you. So once ஏதாவது புரியல டவுட் இருந்தா என்கிட்ட கேளு, திரும்ப ஆன்சர் பண்றேன். Thank you all of you. Good morning to all. Today the new chapter for chemistry, 11th lesson, atomic structure. Atomic structure na anu amaipu. So now we are already discussed about 8th standard, John Dalton and J.J. Thomson atomic model. So John Dalton theory means atom is the smallest particle can be subdivided in proton, neutron, electron and going on this ones. Another one scientist for J.J. Thomson, atom is the smallest particle and can be separated into two parts.
The one part is called proton, neutron, electron, positron, and going on. The last end of the part is called atom. No. So now a new scientist this year, 11th atomic sector, a new scientist for Rutherford atomic model. The Rutherford atomic model na ஒண்ணுமே கிடையாது. Bombarding a thin gold foil with very small positively charged particle are called alpha particle. So bombarding a thin gold foil தங்க தகடின் மீது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் பாஸ் பண்ணும்போது ஆல்பா பார்ட்டிகலா ப்ரொடியூஸ் ஆகுது. He selected a gold foil because he wanted a thin layer as possible and gold is the most malleable metal. அதாவது என்ன சொல்றானா, ஒரு சின்ன தங்க தகடின் மீது ஆல்பா ரேஸ் பார்ட்டிகல் பாஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் ஆல்பா பார்ட்டிகல் உருவாகுது. இந்த ஆல்பா பார்ட்டிகல் தான் எது மூலமா கோல்டு தின் ஃபோயில் தங்கத்தகடு. தங்கத்தகடுனால தங்கத்தகடு மெலிசாவும் இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும், எமிஷன் ஆகும். தங்கத்துக்கு மெலிசா அடிக்கலாம், கம்பியா அடிக்கலாம், தகடா அடிக்கலாம். எவ்வளவு அது முடியை தாண்டி மெலிசா அடிக்கிறவனுக்கு அதனாலதான் அந்த தின் கோல்டு ஃபோயில செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த தின் கோல்டு ஃபாயில பம்பார்ட் பண்றாங்க. அது அந்த மோதும் போது அந்த தின் கோல்டு ஃபாயில் உருவாகுது, ஆல்பா பார்ட்டிகல் வருது. இதுல சென்டர் பார்ட்ல bombarding thin gold foil with very small positive charge particles are called alpha particle. He selected gold foil with the he wanted the thin layer as possible. Gold is most malleable metal. அப்ப தின் கோல்டு ஃபோயில் பார்ட்டிகளை பாஸ் பண்ணும்போது அதுல ஆல்பா பார்ட்டிகல் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் பாஸ் பண்ணும்போது அதுல சென்டர் பார்ட்டா மைய பகுதியில ஆல்பா பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆகுது. இது அப்சர்வ்ட். அது நோட் பண்றாரு. மோஸ்ட் ஆஃப் தி ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ தி ஃபோயில். ஒன்று மேற்பட்ட ஆல்பா பார்ட்டிகல் என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைனா ஒண்ணே போயிடுதா. சோ திஸ் ஒன் இஸ் தின் கோல்டு ஃபோயில். தின் கோல்டு ஃபோயில் வெச்சுக்கோ. இந்த ஆல்பா பார்ட்டிகல் பாஸ் பண்றோம். இதுல என்ன பண்ணுது, மோஸ்ட் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஸ்ட்ரெயிட் லைன் straight through the foil. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு. Some alpha particles were selected were slightly different from major straight path. அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு. அடுத்த alpha particle போய் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. போய் திரும்ப டிஃப்ளெக்ட் திரும்பவும் மறுபக்கம் சிறுகோணத்தில் விளக்கம் அடைந்து திரும்ப அதே பாதையில் வருது. போயிட்டு திரும்ப வருது. Very few particles, alpha particles, completely bounded back. போனது திரும்ப ரிட்டர்ன் வருது. போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. இப்படி ஆகுது, இப்படி பெண்ட் ஆகுது, இப்படி போகுது. சோ எல்லா பாத்திலையும் என்னது ஆல்பா பார்ட்டிகல் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா அதாவது தின்ஃபோயில் இல்ல கோல்டு தின்ஃபோயில் படும்போது தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாய்க்குள்ள பீட் பெண்ட் ஆகுது. இதுல என்ன தின் கோல்டு ஃபாயில்ல ஆல்பா பார்ட்டிகலை பாஸ் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஆல்பா பார்ட்டிகல் ஆனது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். சோ பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இல்ல கொடுத்துருவாங்க. ஒரு தின் கோல்டு லீஃப் வச்சிருக்கான். தின் கோல்டு லீஃப் இங்க ரேஸ் பாஸ் பண்றான். ரேஸ் பாஸ் பண்ணும்போது என்ன ஒண்ணாது. சோ திஸ் ஒன் இஸ் பீம் ஆஃப் பேஜ் நம்பர் 126 இருக்கு. பேஜ் 126ல ஃபர்ஸ்ட் உள்ள radium source of alpha particle and a beam of alpha particle pass பண்ணும்போது அந்த கோல்டு thin gold foil first என்னதும் straight line போய் scattered ஆகும். One or more alpha particles are straight line to go scattered. One or more alpha particles are deflected. One or more alpha particles are back inside. But central part of the thin gold foil படும்போது ஆல்பா பார்ட்டிகல் படும்போது ஸ்கேட்டர்ட் ஆகுது, ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகுது, ரிஃப்ளெக்ட் பேக் இன்டு பேக் சைடு போகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. Many more incidents are there in this deflection of alpha particle by gold leaf. தகடின் மீது
இந்த ஆல்பா பார்ட்டிகல் செலுத்தும்போது அது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒளிக்கற்றைகளை வெளியேற்று. இந்த ஒளிக்கற்றை ஸ்ட்ரெயிட்டா வருது, அது சிறுகோணத்தில் விளக்கமடைந்து திரும்பவும் மறுபக்கம் வரும். சோ இதுல என்ன இருக்குது, மைய பகுதி உள்ள இந்த ஆல்பா பார்ட்டிகல் என்ன இருக்கு, that is a positive charge particle. Last conclusion in this இதுல என்ன இருக்கு, Rutherford this model, last conclusion, the thin layer, the thin foil, thin gold foil reflector of the central part is positively charged. The positively charge of the particle is the alpha particle. The alpha particle is called positively charged. So next one, Rutherford atomic model. Rutherford atomic model என்ன சொல்லிருக்காரு, the Rutherford atomic model, atom contains larger size. Atom contains larger empty space. இது empty space கிடையாது, இது empty space. ஒன்று மேற்பட்ட வெற்று இடங்கள் காணப்படுகின்றன. மைய பகுதி, next one point number, there is a positive charge mass at the center of the atom is known as nucleus. The positive charge in the center of the center, the inner core, outer core. The inner nucleus or outer nucleus, the inner nucleus called protons, outer nucleus called electrons. Electrons are revolving around in a certain arbitrary path. எலக்ட்ரான்கள் தனக்கு பாதையில் தன்னைத்தானே சுற்றிக் கொள்ளும். உட்கருவில் உள்ள புரோட்டான் அதோட மின்சுமையில் மைய பகுதி காணப்படும். இப்ப மைய பகுதியில புரோட்டான் ஆல்பா பார்ட்டிகல் காணப்படுது, இது எம்டி ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, அதான் கொடுத்துக்கலாம். So the first atom, the atom contains large empty space. அணு முழுவதும் வெற்றிடமாக காணப்படுகிறது. அடுத்தது, there is a positive charge mass at the center of the atom is known as nucleus. அணுக்களின் மைய பகுதி உட்கருவில அதிகமான வெற்றிடம் காணப்படுது. Central place, positive charge. Next one, the size of the nucleus of an atom is very small compared to the size of the atom. ஒன்றோடு ஒன்று ஒப்பிடும்போது சுற்றுவர எலக்ட்ரான் பாதையை அளவிடும்போது உட்கருவின் அளவு சிறிதாகும். அதாவது the size of the nucleus of an atom is very small. Very small is a very bigger size of the electrons. The size of the nucleus is very smaller size compared to the size of the atom. Size of the atom compare பண்ணும்போது nucleus சின்னதா இருக்கும். So already நம்ம எப்படி போட்டுக்கலாம் பார்த்துப்பேன். So இதுல வந்து என்ன இருக்கும், so that is the nucleus, the outer core. So the electrons is revolving around the center of the atom. The smaller size of the atom in nucleus size. The bigger size of the atom is called electrons. அதான் கொடுத்துருக்க third one point. The fourth one point, electrons revolve around the nucleus in closed circular path is called orbitals. So the electrons are revolving around in a certain arbitrary path is called orbitals. எலக்ட்ரான்கள் தனக்குரிய பாதையில் தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு ஆர்பிட்டால் என்று பெயர். The orbital s orbital, p orbital, d orbital and f orbital going on this one. The first nucleus பக்கத்துல உள்ளது s orbital, அதுக்கு sp, அதுக்கு spd, அது spdf போயிடும். அப்ப nearest portion of the orbital is called s orbital. அப்ப எலக்ட்ரான்களை சுற்றி எலக்ட்ரான்கள் தனக்குரிய பாதையை சுற்றி வச்சு நியூக்ளியஸ் மைய பகுதியை வைத்துக் கொண்டு எலக்ட்ரான்கள் தனக்குரிய பாதையில் தன்னைத்தானே சுற்றி வரும். Fourth one point, the fourth one point is electrons revolve around the nucleus in closed circular path is called orbital. மூடிய பாதையில் எலக்ட்ரான்கள் தனக்குரிய பாதையை சுற்றி கொண்டு வரும். இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது. This one electron, this one electron, this one electron. Next one, the fifth one, the atom as a whole electrically neutral. Electronகள், the atom as whole electrically neutral. அணுவானது நடுநிலைத்தன்மையுடையது. The number of protons and electrons is same as equal. ஒரு அணு எடுத்துட்டோம்னா அணுவுள்ள புரோட்டான்கள் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் சேமா இருக்கும். For example, carbon 6 சொல்லுனா கார்பன்ல 6 proton 6 electrons. Number of electrons equal to number of protons. Number of protons are inner nucleus is called nucleus. உட்கரு சொல்லுவோம் தமிழ்ல inner core. Electrons are revolve around certain arbitrary path na electrons are around in a certain arbitrary path.
எலக்ட்ரான்கள் தன்னுடைய பாதை சுற்றி கொள்ளும். சோ தட் இஸ் எ நியூட்ரல்னா எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அவ்வளவு எலக்ட்ரான்களை பேலன்ஸ் பண்ணிக்கும். எலக்ட்ரான்கள் தன்னுடைய பாதைகளை சுற்றிக்கும். அதான் அட்டாமிக் மாடல்ஸ். So 5 postulates this one. அதான் the first one, atom contains large space, large empty space. அணுவை சுற்றி பெரிய வெற்றிடம் காணப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், there is a positively charged mass at the center of the atom is known as nucleus. அந்த empty spaceல என்ன இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. நேர்மறை சுமை கொண்ட ஒரு பொருள் இருக்கு. நேர்மறை சுமை கொண்ட பொருள் தான் அது நியூக்ளியஸ். Center part of the atom is called nucleus. The outer part is called electrons. A third one point, the size of the nucleus is very small than compared to atomic model. அணுவை ஒப்பிடும்போது அணுவில் உள்ள அமைப்பை ஒப்பிடும்போது உட்கருவானது அது சிறிய பகுதியாக காணப்படும். மைய பகுதியில் சின்னதாக காணப்படும். அடுத்தது, the electrons are revolved around in a certain arbitrary path is called orbital. எலக்ட்ரான்கள் மூடிய பாதையில் தனக்குரிய பாதையில் தானே சுற்றி வரும். அதான் ஆர்பிட்டால். தட் இஸ் ஆர்பிட்டால் மீன்ஸ் எனர்ஜி, ஆற்றல் மட்டங்கள். s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால் கோயிங் ஆன். s க்கு 2 எலக்ட்ரான், p க்கு 6, d க்கு 10, f க்கு 14 எலக்ட்ரான் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஆற்றல் மட்டமும் குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றுக்கொண்டுதான் ஆற்றலை பெற்று தனக்குரிய ஆற்றலை எடுத்துக்கொண்டுதான் அடுத்த ஆற்றல் மட்டத்திற்கு அனுப்பும். எஸ் முதல் ஆற்றல் மட்டம் 2 எலக்ட்ரானா 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும். இரண்டாவது எலக்ட்ரான்னா 8, இரண்டாவது செல் கே செல், எல் செல், எம் செல் கோயிங் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆற்றல் மட்டமும் குறிப்பிட்ட ஆற்றலை பெற்றும். ஈச் செல் கேன் ஹேவ் some amount of energy. The first cell energy is completed to next cell. K cell is completed and then L cell, M cell going on. ஒவ்வொரு ஆற்றல் மட்டும் தனக்குரிய ஆற்றலை பெற்றுக்கொண்டுதான் அடுத்த ஆற்றல் மட்டத்துக்கு அனுப்பும். அதான் ஆற்றல் மட்டத்தை ஏற்படுவது எலக்ட்ரான்கள். தட் இஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க, எலக்ட்ரான் அமைப்பு. அதாவது the atom has a small whole electrically neutral. அப்ப ஆட்டம் முழுமையான ஹோல் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னா ஆட்டம் முழுவதும் நடுநிலைத்தன்மையுடையவை. So number of protons and number of electrons is equal in atom, any atom. ஒரு அணுவை சுற்றி பார்க்கும்போது ஒரு அணுவில் உள்ள புரோட்டான் எண்ணிக்கும் எலக்ட்ரான் எண்ணிக்கும் சமமா இருக்கும். புரோட்டான்கள் மைய பகுதியில் காணப்படும், எலக்ட்ரான்கள் வெளிவட்டத்தில் காணப்படும். புரோட்டானை சுற்றி எலக்ட்ரான்கள் தனக்கு பாதையில் தனக்கு வேண்டிய ஆற்றலை பெற்றுக்கொண்டு தன்னைத்தானே மூடிய பாதையில் சுற்றி கொண்டே செல்லும். இது எல்லாமே ரூதர்ஃபோர்ட் போஸ்டுலேட்டட் தியரி. ரூதர்ஃபோர்ட் போஸ்டுலேட்டட் தியரி எது கண்டுபிடிச்சாரு? ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணாரு? ஒரு தின் கோல்டு ஃபோயில், ஒரு தங்க தகடு மேல பார்ட்டிகளை பாஸ் பண்ணும்போது, இந்த ஆல்பா பார்ட்டிகள் பண்ணும்போது இந்த ஆஃப்டர் ஆல்பா பார்ட்டிகள் ஸ்கேட்டர்ட் ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது, பேக் சைடு போகுது. இதை வச்சுக்கிட்டு அது அப்ப என்னது சென்ட்ரல் கோர்ல ஒரு பார்ட் இருக்கு. இந்த சென்ட்ரல் கோர் பார்ட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் சார்ஜ். The positive charge is called alpha particle. The alpha particle means that is a nucleus. Alpha particle means helium-24. Helium-24. So hydrogen helium 2, நிறைய 4, atomic number 2, mass number 3. So it is called alpha particles. The alpha particle is called denser liquid. That is inner gas elements. We can conclude all elements or all atomic models are suggested in alpha particles. எல்லா அணுக்களுக்கும் நிறைய அணியின் உண்டு. அது எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி ஸ்கேட்டர்ட் ஆகுது, எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது, this one is called alpha particles. Alpha particles. ஓகே, இதுவரைக்கும் சொன்னேன். அடுத்தது limitation of Rutherford models. Limitation of Rutherford model na electromagnetic radiation moving electrons should accelerated and continuous loss energy. இப்படி electromagnetic radiation போது அது மூவ் ஆகலாம், அதிகப்படியான எனர்ஜி லாஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன்.
Due to the loss of energy, the path of electron may reduce and finally electron should fall in the nucleus. இப்படி சுத்துவதனால நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரான் இழப்பு ஏற்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட். It happens so the atom becomes unstable. அப்ப அன்ஸ்டேபிள்னா ஆற்றல் இந்த எலக்ட்ரான்கள் நிலையற்றது, அன்ஸ்டேபிள். பட் ஆட்டம்ஸ் ஸ்டேபிள், எல்லா ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கு. பட் இந்த ஒரு ரூதர்ஃபோர்டு சொன்ன கான்செப்ட்ல ஆட்டம் இஸ் அன்ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மையற்றது. Thus ரூதர்ஃபோர்டு failed to explain stability of the atom. நிலைப்புத்தன்மை உள்ள ஆட்டத்தை பத்தி அவர் சொல்லவில்லை. நிலைப்புத்தன்மையற்ற ஆற்றலை பத்தி தான், நிலைப்புத்தன்மையற்ற அணுவை பத்தி தான் சொல்லுகிறார். So there is no stability for the atom. So this atomic model is failure. So we can conclude that they should not explain the stability of atom. அணுவின் உடைய நிலைப்புத்தன்மையை ரூதர்ஃபோர்டு சொல்லல. இதாவது லிமிடேஷன் ஆஃப் ரூதர்ஃபோர்டு மாடல். சோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அடுத்தது சொல்லும் போது இவர் இதெல்லாம் சொல்லல அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மாடல் இஸ் கால்ட் நீல்ஸ் போர் அட்டாமிக் தியரி. சோ நீல்ஸ் போர் அட்டாமிக் தியரி டுமாரோ ஐ வில் டிஸ்கஸ் அபவுட். அதனால நீங்க என்ன பண்ற நீங்க, சோ இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்பான், 5 மார்க் கொஸ்டின் ஒரே கொஸ்டின் கேட்பான். Explain the Rutherford atomic theory. Postulate the atomic theory. 5 mark question கேட்கலாம். the 5 points சொல்லணும். Postulate the atomic theory. 5 points சொன்னால 5 points சொல்லணும். இந்த டயகிராம் போடணும். Postulate the Rutherford atomic theory. 2 mark question கேட்கலாம். Write note on limitation of atomic in Rutherford model கேட்கலாம். லிமிடேஷன் ஆஃப் ரூதர்ஃபோர்டு மாடல் கேட்கலாம். ரூதர்ஃபோர்டுடைய அட்டாமிக் குறைபாடுகள் என்ன கேட்கலாம். குறைபாடுகள் என்ன, அவர் வந்து எல்லா ஆட்டம் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். இவருடைய ஆட்டம் எல்லாரும் சொன்ன பிறகு இவர் ஆட்டம் ஸ்டெபிலிட்டியா அன்ஸ்டேபிள், தே ஆர் மூவபிள். அப்ப நியூக்ளியஸ்ல வந்து எலக்ட்ரான் ஒப்பிடும்போது சரியா சொல்லல. இதெல்லாம் லிமிட் குறைகள். சோ அடுத்த ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இவரை தாண்டி நீல்ஸ் போர் இவர் சொன்னதெல்லாம் இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் தவறு. அதனால அவர் வந்து நியூ கான்செப்ட் விடுவாரு. நியூ கான்செப்ட் தான் நீல்ஸ் போர் அட்டாமிக் தியரி. நெக்ஸ்ட் ஒன் டுமாரோ ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் நீல்ஸ் போர் அட்டாமிக் தியரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 பேஜையும் உட்கார்ந்து வீட்டை வந்து படிச்சு பார்த்து புரியலன்னா திரும்ப கேளு, நாளைக்கு சொல்றேன். எனி டைம் யூ வில் கால் ஃபார் மை வாட்ஸ்அப் நம்பர் 9944888362. இந்த நம்பருக்கு போன் பண்ணு, என்ன டவுட் ஆன்சர் பண்றேன். So only 2 questions and homework. The first one question is postulate the Rutherford atomic model. First one question. The second one question, limitation of 2 mark question, limitation of Rutherford atomic model. They have 2 points in the form. They have write 2 points only. Limitation of Rutherford atomic model. Thank you all of you. So once ஏதாவது புரியல டவுட் இருந்தா இந்த கேளுக்கு ஆன்சர் பண்றேன். Thank you all of you.